ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 11th 12th தமிழ் புக்கில் இருக்கிற புணர்ச்சி விதிகள் மொத்தமா ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அணிந்துரை. அணிந்துரை எப்படி பிரிக்கணும்னா அணிந்து கூட்டல் உரைன்னு பிரிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மேவிட்டு வரும் என்ற விதிப்படி தூ கெட்டு இங்க அணிந்து கூட்டல் உரைன்னு ஆச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இத்து கூட்டல் ஊ தூவா மாறி அணிந்துரைன்னு ஆச்சு. இப்போ பொதுச்சிறப்பு. பொதுச்சிறப்பு எப்படி பிரிக்கணும்னா பொது கூட்டல் சிறப்புன்னு பிரிக்கணும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் என்ற விதிப்படி இங்க இச்சு வந்து உருவாகி பொதுச்சிறப்புன்னு ஆச்சு. செங்கயல். செங்கயல் வந்து எப்படி பிரிக்கணும்னா செம்மை கூட்டல் கயல்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி இங்க மை கெட்டு செம் கூட்டல் கயல்னு ஆச்சு. முன்னின்ற மெய்த்திருதல் என்ற விதிப்படி காவுக்கு இனமான இங்க வந்து உருவாகி செங்கயல்னு ஆச்சு. இப்போ திருப்புகழ். திருப்புகழ் வந்து எப்படி பிரிக்கணும்னா திரு கூட்டல் புகழ்னு பிரிக்கணும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் என்ற விதிப்படி பூவுக்கு முன்னாடி இப்போ வந்து உருவாகி திருப்புகழ்னு ஆச்சு. இப்போ உயர்ந்தோங்கம். உயர்ந்தோங்கம் எப்படி பிரிக்கணும்னா உயர்ந்த கூட்டல் ஓங்கம்னு பிரிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி இது தூ வந்து கெட்டு உயர்ந்து கூட்டல் ஓங்கம்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இத்து பிளஸ் ஓ தோவா மாறி உயர்ந்தோங்கம்னு உருவாச்சு. தண்டுடை. தண்டுடை வந்து எப்படி பிரிக்கணும்னா தண்டு கூட்டல் உடைன்னு பிரிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி டூ வந்து கெட்டு இட்டா மாறி தண்டு கூட்டல் உடைன்னு மாறிச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இட்டு கூட்டல் ஊ டூவா மாறி தண்டுடைன்னு உருவாச்சு. இயைவது ஆயினும் எப்படி பிரிக்கணும்னா இயைவது கூட்டல் ஆயினும்னு பிரிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி தூ வந்து கெட்டு இயைவத் கூட்டல் ஆயினும்னு பிரிக்கணும். இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இத்து கூட்டல் ஆ தாவா மாறி இயைவது ஆயினும் அப்படின்னு மாறிச்சு. புகழெனின். புகழெனின் வந்து எப்படி பிரிக்கணும்னா புகழ் கூட்டல் எனின்னு பிரிக்கணும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஈடு கூட்டல் ஏ ரேவா மாறி புகழெனின்னு உருவாச்சு. இப்போ சிறுகோள். சிறுகோள் வந்து எப்படி பிரிக்கணும்னா சிறுமை கூட்டல் கோல்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி மை வந்து கெட்டு சிறுகோள்னு உருவாச்சு. பொற்சிலம்பு. பொற்சிலம்பு எப்படி பிரிக்கணும்னா பொன் கூட்டல் சிலம்புன்னு பிரிக்கணும். நான வல்லினும் வர டாரவும் என்ற விதிப்படி இங்க இன்னு வந்து இறா மாறி பொற்சிலம்புன்னு உருவாச்சு. இழுக்கின்றி. இழுக்கின்றி எப்படி பிரிக்கணும்னா இழுக்கு கூட்டல் இன்றின்னு பிரிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி இங்க கூ வந்து கெட்டு இழுக்கு கூட்டல் இன்றின்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இங்க இக்கு கூட்டல் ஈ கீயா மாறி இழுக்கின்றின்னு உருவாச்சு. முறையறிந்து. முறையறிந்து எப்படி பிரிக்கணும்னா முறை கூட்டல் அறிந்துன்னு பிரிக்கணும். ஈ ஐவழி எவ்வம் என்ற விதிப்படி இங்க முறை கூட்டல் ஈ கூட்டல் அறிந்துன்னு உருவாச்சு. அதாவது இங்க ஐ சவுண்ட் வந்து உருவாகுது, அதனால இங்க ஈய வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இங்க முறை அறிந்துன்னு உருவாச்சு. இப்போ அரும்பொருள். அரும்பொருள் வந்து எப்படி பிரிக்கணும்னா அருமை கூட்டல் பொருள்னு பிரிக்கணும். ஈறு போதல் என்ற விதிப்படி மை வந்து கெட்டு அரு கூட்டல் பொருள்னு உருவாச்சு. இனமிகள் என்ற விதிப்படி இப்புக்கு இனமான இம் வந்து சேர்ந்து அரும்பொருள்னு மாறுச்சு. மனையென. மனையென எப்படி பிரிக்கணும்னா மனை கூட்டல் எனன்னு பிரிக்கணும். ஈ ஐ வழி எவ்வம் என்ற விதிப்படி இங்க மனை கூட்டல் ஈ கூட்டல் எனன்னு உருவாச்சு. இங்க ஈ வந்து ஏன் வந்ததுன்னா இங்க ஐ சவுண்ட் வருது, அதனால இங்க ஈ வந்து தோன்றுது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி மனை கூட்டல் ஈ கூட்டல் என மனையனன்னு உருவாச்சு. பயமில்லை. பயமில்லை எப்படி பிரிக்கணும்னா பயம் கூட்டல் இல்லைன்னு பிரிக்கணும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இம் கூட்டல் ஈ மீயா மாறி பயம் இல்லைன்னு உருவாச்சு. கற்பொடி. கற்பொடி எப்படி பிரிக்கணும்னா கல் கூட்டல் பொடின்னு பிரிக்கணும். லாலா வேற்றுமையில் வலிவரின் ர டவும் என்ற விதிப்படி இங்க இல்லு இர்ரா மாறி கற்பொடின்னு மாறிச்சு. உலகனைத்தம். உலகனைத்தம் எப்படி பிரிக்கணும்னா உலகு கூட்டல் அனைத்தம்னு பிரிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி இங்க கூ வந்து கெட்டு உலக் கூட்டல் அனைத்தும்னு மாறிச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இக்கு கூட்டலா காவா மாறி உலகனைத்தம்னு உருவாச்சு. இப்போ திருவடி. திருவடி எப்படி பிரிக்கணும்னா திரு கூட்டல் அடின்னு பிரிக்கணும். ஏனை உயிர் வழி வவ்வும் என்ற விதிப்படி இங்க
ஐ இங்க எதுவும் இல்லை, அப்போ இங்க இவ்வு தான் உருவாகும் அப்படின்றதுதான் இந்த விதி. அதனால இங்க இவ் வந்து தோன்றி திரு கூட்டல் இவ்வு கூட்டல் அடின்னு மாறுச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இவ்வு கூட்டல் வாவா மாறி திருவடின்னு உருவாச்சு. நீரோடை. நீரோடை எப்படி பிரிக்கணும்னா நீர் கூட்டல் ஓடைன்னு பிரிக்கணும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இரு கூட்டல் ரோவா மாறி நீரோடைன்னு உருவாச்சு. சிற்றூர். சிற்றூர் எப்படி பிரிக்கணும்னா சிறுமை கூட்டல் ஊர்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி மை வந்து கெட்டு சிறு கூட்டல் ஊர்னு மாறுச்சு. தன்னொற்று இரட்டித்தல் என்ற விதிப்படி இங்க இரு வந்து எக்ஸ்ட்ரா உருவாகி சிற்று கூட்டல் ஊர்னு உருவாச்சு. அப்புறம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி ரூ வந்து கெட்டு இர்ரா மாறி சிறு கூட்டல் ஊர்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இரு கூட்டல் ரூவா மாறி சிற்றூர்னு உருவாச்சு. கற்பிளந்து இத எப்படி பிரிக்கணும்னா கல் கூட்டல் பிளந்துன்னு பிரிக்கணும். லால வேற்றுமையில் வலியவரின் ரடவும் என்ற விதிப்படி இல்லு வந்து கெட்டு இர்ரா மாறி கற்பிளந்துன்னு உருவாச்சு. மணிக்குளம். மணிக்குளம் எப்படி பிரிக்கணும்னா மணி கூட்டல் குளம்னு பிரிக்கணும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாத்தாப்பா மிகும் என்ற விதிப்படி இங்க கூ இருக்கிறதுனால இங்க இக்கு இச்சு இத்து இப்பு என்ற ஏதாவது ஒரு எழுத்து சேர்த்துக்கலாம். அப்போ இங்க இக்கு வந்து தோன்றி மணிக்குளம்னு உருவாச்சு. அமுதென்று. அமுதென்று எப்படி பிரிக்கணும்னா அமுது கூட்டல் என்றுன்னு பிரிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி தூ வந்து கெட்டு அமுத் கூட்டல் என்றுன்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இத்து கூட்டல் தேவா மாறி அமுது என்றுன்னு உருவாச்சு. புவியாட்சி. புவியாட்சி எப்படி பிரிக்கணும்னா புவி கூட்டல் ஆட்சின்னு பிரிக்கணும். ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி இங்க ஈ சவுண்டு தோன்றதுனால வந்து தோன்றி புவி கூட்டல் கூட்டல் ஆட்சின்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி கூட்டல் யாவா மாறி புவி ஆட்சின்னு உருவாச்சு. இப்போ மண்ணுடை. மண்ணுடை எப்படி பிரிக்கணும்னா மண் கூட்டல் உடைன்னு பிரிக்கணும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிப்படி இங்க ஒரு இன்னு ரெண்டு இன்னா மாறி மண் கூட்டல் உடைன்னு உருவாச்சு. இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இன்னு கூட்டல் நூவா மாறி மண்ணுடைன்னு உருவாச்சு. புறம் தருதல். புறம் தருதல் எப்படி பிரிக்கணும்னா புறம் கூட்டல் தருதல்னு பிரிக்கணும். மவ்வீறு ஒற்றிழந்து உயிரீறு ஒப்பவம் வன்மைக்கு இனமா திரிபவம் ஆகும் என்ற விதிப்படி இங்க மவ்வீறு ஒற்றிழந்து மவ்வீறுனா இம்முன்றது வந்து கெட்டுது, அப்போ புற கூட்டல் தருதல்னு உருவாச்சு. வன்மைக்கு இனமா திரிபவம் ஆகும் அப்படின்னா என்னன்னா வல்லின எழுத்து அதுக்கு இனமா திரியும், அப்போ இந்து, அப்போ புறம் தருதல்னு உருவாச்சு. காலதச்சன். காலதச்சன் எப்படி பிரிக்கணும்னா காலம் கூட்டல் தச்சன்னு பிரிக்கணும். மவ்வீறு ஒற்றிழந்து உயிரிரு ஒப்பம்னா இங்க இம் கெட்டு கால கூட்டல் தச்சன்னு உருவாச்சு. வல்லினம் மிக்கு புணரம் என்ற விதிப்படி இங்க இத்துக்கு இனமா இத்து வந்து உருவாகி காலதச்சன்னு உருவாச்சு. உழுது உழுது எப்படி பிரிக்கணும்னா உழுது கூட்டல் உழுதுன்னு பிரிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி தூ ஒன்று கெட்டு உழுத் கூட்டல் உழுது அப்படின்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இத்து கூட்டல் தூவா மாறி உழுது உழுதுன்னு உருவாச்சு. பேரழகு. பேரழகு எப்படி பிரிக்கணும்னா பெருமை கூட்டல் அழகுன்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி இங்க மை வந்து கெட்டு பெரு கூட்டல் அழகுன்னு உருவாச்சு. ஆதி நிடல் என்ற விதிப்படி பே வந்து பேவா மாறி பேரு கூட்டல் அழகுன்னு உருவாச்சு. இணையமும் என்ற விதிப்படி ரூ வந்து கெட்டு பேர் கூட்டல் அழகுன்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இரு கூட்டலா ராவா மாறி பேரழகுன்னு உருவாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 11th புணர்ச்சி விதிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ 12th பார்க்கலாம். செம்பருதி. இது எப்படி பிரிக்கணும்னா செம்மை கூட்டல் பருதின்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி இங்க மை வந்து கெட்டு செம் கூட்டல் பருதின்னு உருவாச்சு. இப்போ செம்பருதின்னு உருவாச்சு. வானம் எல்லாம். வானம் எல்லாம் எப்படி பிரிக்கணும்னா வானம் கூட்டல் எல்லாம்னு பிரிக்கணும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இம்மு கூட்டல் மேவா மாறி வானம் எல்லாம்னு உருவாச்சு. உன்னை அல்லால். இது எப்படி பிரிக்கணும்னா உன்னை கூட்டல் அல்லான்னு பிரிக்கணும். ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி இங்க ஐ சவுண்ட் வரதுனால வந்து தோன்றி உன்னை கூட்டல் கூட்டல் அல்லான்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி கூட்டலா யாவா மாறி உன்னை அல்லான்னு உருவாச்சு. செந்தமிழே.
செந்தமிழை எப்படி பிரிக்கணும்னா செம்மை கூட்டல் தமிழேன்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி இங்க மை வந்து கெட்டு செம் கூட்டல் தமிழே அப்படின்னு உருவாச்சு. முன்னின்ற மெய்த்திருதல் என்ற விதிப்படி இங்க இத்துக்கு இந்தமான இந்து வந்து மாறி செந்தமிழே அப்படின்னு உருவாச்சு. ஆங்கவற்றுள் எப்படி பிரிக்கணும்னா ஆங்கு கூட்டல் அவற்றுள்னு பிரிக்கணும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி கூ வந்து கெட்டு ஆங்கு கூட்டல் அவற்றுள்னு மாறிச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இக்கு கூட்டலா காவா மாறி ஆங்கவற்றுள்னு உருவாச்சு. தனியாழி தனியாழி எப்படி பிரிக்கணும்னா தனி கூட்டல் ஆழின்னு பிரிக்கணும். ஈ ஐவழி எவ்வம் என்ற விதிப்படி இங்க ஈ சவுண்ட் வரதுனால ஈ வந்து உருவாகி தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழின்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஈ கூட்டலா யாவா மாறி ஆங்கவற்றுள்னு உருவாச்சு. இப்போ வெங்கதிர் வெங்கதிர் எப்படி பிரிக்கணும்னா வெம்மை கூட்டல் கதிர்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி மை வந்து கெட்டு வெம் கூட்டல் கதிர்னு உருவாச்சு. முன்னின்ற மெய்த்தெரிதல் என்ற விதிப்படி இங்க இக்கு இனமான இங்க வந்து தோன்றி வெங்கதிர்னு உருவாச்சு. இனநிறை இனநிறை எப்படி பிரிக்கணும்னா இனம் கூட்டல் நிறைன்னு பிரிக்கணும். மவ்வீறு ஒற்றிருந்து உயிரிரு ஒப்போம் என்ற விதிப்படி இம்மு வந்து கெட்டு இனநிறைன்னு உருவாச்சு. புதுப்பெயல் புதுப்பெயல் எப்படி பிரிக்கணும்னா புதுமை கூட்டல் பெயல்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி மை வந்து கெட்டு இங்க புதுப்பெயல்னு உருவாச்சு. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் என்ற விதிப்படி இங்க பா அதாவது பா என்ற மெய்யெழுத்து ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னா அங்க இப்ப வந்து உருவாகி புது பெயல்னு உருவாச்சு. அருங்கானம் அருங்கானம் எப்படி பிரிக்கணும்னா அருமை கூட்டல் காணம்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி மை வந்து கெட்டு அரு கூட்டல் காணம்னு மாறிச்சு. இனமிகள் என்ற விதிப்படி காவுக்கு இனமான இங்கு வந்து உருவாகி அருங்கானம்னு மாறிச்சு. எத்திசை எப்படி பிரிக்கணும்னா ஏ கூட்டல் திசைன்னு பிரிக்கணும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் என்ற விதிப்படி இங்க தா இருக்கிறதுனால இத்து வந்து தோன்றி எத்திசைன்னு மாறிச்சு. உள்ளொன்று உள்ளொன்று எப்படி பிரிக்கணும்னா உள் கூட்டல் ஒன்றுன்னு பிரிக்கணும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டும் என்ற விதிப்படி உள்ளுக்கு பக்கத்துல இல்லு வந்து தோன்றி உள் கூட்டல் ஒன்றுன்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இல்லு கூட்டல் ஓ லோவா மாறி உள்ளொன்றுன்னு உருவாச்சு. ஒருமையுடன் எப்படி பிரிக்கணும்னா ஒருமை கூட்டல் உடன்னு பிரிக்கணும். ஈ ஐவழி எவ்வம் என்ற விதிப்படி இங்க ஐ சவுண்ட் வந்து வரதுனால இங்க ஈ வந்து தோன்றி ஒருமை கூட்டல் ஈ கூட்டல் உடன்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஈ கூட்டல் ஊ யூவா மாறி ஒருமையுடன் உருவாச்சு. பெருங்கடல் பெருங்கடல் எப்படி பிரிக்கணும்னா பெருமை கூட்டல் கடல்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி இங்க மை வந்து கெட்டு பெரு கூட்டல் கடல்னு உருவாச்சு. இனமிகள் என்ற விதிப்படி இங்க இக்கு இனமான இங்கு வந்து தோன்றி பெருங்கடல்னு உருவாச்சு. தலைக்கோள் தலைக்கோள் எப்படி பிரிக்கணும்னா தலை கூட்டல் கோல்னு பிரிக்கணும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாத்தாப்பம் யுகம் என்ற விதிப்படி இங்க இக்கு இச்சு இத்திருப்பு ஏதாவது ஒண்ணு தோன்றும், அதனால இது தலைக்கோள்னு ஆச்சு. முன்னுடை முன்னுடை எப்படி பிரிக்கணும்னா முன் கூட்டல் உடைன்னு பிரிக்கணும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டும் என்ற விதிப்படி இங்க முன் கூட்டல் உடைன்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இன்னு கூட்டல் ஓ நூவா மாறி முன்னுடைன்னு உருவாச்சு. ஏழை என ஏழை என எப்படி பிரிக்கணும்னா ஏழை கூட்டல் எனன்னு பிரிக்கணும். ஈ ஐவழி எவ்வம் என்ற விதிப்படி இங்க ஐ சவுண்ட் வரதுனால ஈ வந்து தோன்றி ஏழை கூட்டல் ஈ கூட்டல் எனன்னு உருவாச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஈ கூட்டல் ஏவா மாறி ஏழை எனன்னு உருவாச்சு. நன்மொழி நன்மொழி எப்படி பிரிக்கணும்னா நன்மை கூட்டல் மொழின்னு பிரிக்கணும். ஈறு பொதல் என்ற விதிப்படி மை வந்து கெட்டு நன்மொழின்னு உருவாச்சு. உரனுடை உரனுடை எப்படி பிரிக்கணும்னா உரன் கூட்டல் உடைன்னு பிரிக்கணும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இன்னு கூட்டல் ஓ நூவா மாறி உரனுடைன்னு உருவாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம 11th 12th தமிழ் புக்ல இருக்கிற புணர்ச்சி விதிகள் மொத்தமா பார்த்துட்டோம். இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.